நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தில் தான் இருக்கிறோம். இன்றைக்கு தேர் உற்சவம் நடைபெற போகிறது. அதைத்தான் நாங்கள் இந்த காணொளியில் உங்களுக்கு காட்டலாம் என்று வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்தின் முன்பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். வாங்க இப்படியே அந்த ரத உற்சவத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் இந்த காணொளியில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 3 ரதம் இருக்குது. 2 சின்ன ரதமும் ஒரு பெரிய ரதம். அந்த பெரிய ரதம் தான் இலங்கையிலேயே பெரிய உயரம் கூடின ரதமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. மாவட்டபுர கந்தனுடைய தான் பெரிய ரதமாக இருக்குது. கிட்ட காட்டுறோம் பாருங்க. இந்திய சூமனை பார்த்தா அதில் முருகப்பெருமான் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் பாருங்க. இதில் அப்படியே கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அடியாக ரதத்தின் வடத்தை பிடிச்சி வச்சிருக்காங்க பாருங்க. இதை பிடிக்கிறதுக்காகவே நிறைய பேர் காத்திருந்து நிறைய பேர் விருப்பமாக பிடிப்பாங்க. இதை பிடிச்சா சொல்லுவாங்க முழுக்க சுற்றி முடியும் மட்டுமே அந்த ரதத்தின் அந்த வடத்தை பிடிச்சவாறே இருக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான காவடி ஒன்று இருக்குது பாருங்க. நிறைய அலங்காரங்கள் செய்யப்பட்ட காவடிகளும் ஒன்றிருக்கு. இதை பறவை காவடி என்று சொல்லுவாங்க, தூக்கு காவடி என்று சொல்லுவினோம். இதில் தங்களை நேர்த்தியை நிறைவு செய்கிறதுக்காக நிறைய பேர் காவடி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கந்தனுக்காக பாருங்கள். இதிலையும் ஒன்று நிற்குது, இதிலையும் ஒன்று எடுத்து வைக்கணும். இது ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குது. ஒவ்வொரு முறையில் நேர்த்தி இருக்கிறபடியால் விரும்பினபடி நேர்த்தியை நிறைவு செய்கிறதுக்காக இன்னைக்கு எடுப்பாங்க.